கேபிஒய் பாலா வந்து ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் கிரைம் பண்ணுறாரு அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு, குறிப்பாக வந்து வெளிநாட்டில் இருந்து இவருக்கு அதிகமாக ஃபண்டு வருது அப்படின்னா அதையெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு இடி, இன்கம் டேக்ஸு, என்ஐஏ அப்படின்னு 1008 அமைப்புகள் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் தெரியாதது இந்த உமாபதி கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா? இவர் சொல்றது உண்மை அப்படின்னு நான் எப்படி நம்ப முடியும்? அந்த நம்பர் பிளேட்ல ஒரே ஒரு டிஓ தப்பா இருந்துச்சு, அதை கூட நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதா இல்லையா? அது வெறும் அந்த நம்பர் பிளேட்டுக்கு உண்டான விளக்கம் மட்டும்தான். சரி, ஆம்புலன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸே இல்லையா? அது அவர் வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்தாருல்ல, அந்த ஆம்புலன்ஸ் எந்த பழங்குடியின கிராமத்துக்கு கொடுத்தாரோ அந்த பழங்குடியின கிராமத்திற்கு அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது இவரும் கூட போனாரு. அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து அந்த பாரம்பரிய இசைக்கருவிகளை எல்லாம் வாசிச்சு இவரையும் அந்த ஆம்புலன்ஸையும் வரவேற்றாங்க. இந்த ஆம்புலன்ஸ் எப்படி கான்டாக்ட் பண்றது? அதுக்கு ஏதாச்சும் நம்பர் இருக்கா? நியாயமான கேள்வி. இது வரைக்கும் ஒரு 10 ஆம்புலன்ஸ் கொடுத்துருப்பாரா? ஒரு ஆம்புலன்ஸ்ல முன்னாடியே நம்பர் எழுதி இருக்கு. அது ஏன் யாரும் பார்க்கலையா? என்ன சொல்றது, இப்பதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு நகைச்சுவை நடிகரே வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய அரசாங்கத்தை நடத்துற ஆட்சியாளர்களால வாங்கி தர முடியாதா அப்படின்னு மக்கள் இப்பயும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப இருங்க, இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக டைரக்டா எதுவும் பேசல. அவரை தேவையில்லாம தொட்டா அந்த இன்டைரக்டா அரசாங்கத்து மேல இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருது, இவரை விடக்கூடாதுன்னு அவங்க சார்பா பேசக்கூடிய பத்திரிகையாளரை வச்சு இப்ப பாலாவா அசிங்கப்படுத்துறாங்களான்னு நான் கேட்கிறேன். ஜொலன்சிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. ஸ்பைனல் மஸ்குலர் அப்படிங்கிற ஒரு நோய்க்காக அந்த மருந்து செலுத்துவாங்க. அதனுடைய ஒரு டோஸ் மட்டுமே 16 கோடி ரூபாய் இருக்குன்னாங்க அந்த காணொலி. இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட அரிதான நோய்கள் வரக்கூடிய குழந்தைகள் வந்து போதிய அளவுக்கு பண வசதி இல்லாம கஷ்டப்படும் போது அவங்களுக்கு பல பேர் வந்து இப்படி ப்ரொமோஷன் பண்ணி உதவிகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தானே பாலாவும் பண்ணாரு. அது எப்படி நம்ம குற்றம்னு சொல்ல முடியும்? இது எல்லாமே எப்படி சேனலைஸ் ஆகுது? இப்போ பாலா வந்து இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணாரு, அவரை நம்பி பல பேர் பணம் போட்டிருப்பான்ல, பணம் ஏமாந்துருந்தா அவன்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்ல. அப்படி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டை காட்டுங்கன்னு நான் கேட்குறேன். கொடுப்பாங்க. இதுதான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு நண்பர் திரு வருண் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். நண்பரே வணக்கம். இந்த அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், இது மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்க. வரேன் அடுத்தடுத்து வரேன். என்னதான் வந்து இது அரசியல் உரையாடல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாலும் நாம வந்து பெருசா அரசியல் பேச போறது கிடையாது. கேபிஒய் பாலாவை பத்தி தான் பேச போறோம். இப்போ நான் வந்து ஒரு பாமரங்க, எனக்கு வந்து அந்த பிரச்சனையை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால பேசிக்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் என்னதான் பிரச்சனை. பாலா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. தெளிவா போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார்னு ஒருத்தர் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவார் யூடியூப்ல, பேய் கதை சொல்லுவார். அவரே இதை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சாரு. இது ஒரு ஃபேக் சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பாரிசாலன் அவர்கள் வந்து உதவி அப்படிங்கிற ஒன்று செய்கிறோன்னா அதில் சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பேசிட்டார். ஆனால் அவர் ஆஃப் த ரெக்கார்ட்னா சொல்லியிருந்தாரு, ஏதோ ஒன்று இதில் சரியில்லை, இதை பற்றி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம மக்கள் எமோஷனலாக உடனே வந்து விழுந்துருவாங்க. அதை நான் நல்ல குவாலிட்டி தான். அதில் இருக்க கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லது கெட்டது சில நேரத்தில் பிரித்து பார்க்க தெரியாது. அதனால் நம்ம முதல்ல இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னா நம்ம இன்னும் ஒரு தவறாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லி ஹேட்டை நம்ம சம்பாரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசாமல் இருந்தோம். இப்படி போயிட்டே இருக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நம்பர், இவர் ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நம்ம நிறையா வந்து தொடர்ந்து பார்க்க நேருது. அதை நீங்களே வந்து ஒரு 2-3 வருஷங்களா பார்த்துருப்பீங்க. பல விஷயங்கள் இப்போ விஜயகாந்தோட மரணத்தில் வந்து காசு கொடுத்துறா இருக்கட்டும், பைக் வாங்கி கொடுக்குது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குது, இப்போ ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் கட்டிட்டோம், ரேண்டமாக போயிட்டு யாருக்கோ வந்து ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இது வந்து நம்மளுக்கு மைண்டில் இப்படி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதற்கெல்லாம் உச்சம் பெற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை யார் வந்து அப்ரூவ் பண்ணுறா, இப்போ நம்மளுக்குலாம் ப்ளூ டிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அவரோட ஹெல்ப்பை வந்து ரொம்ப அப்ரூவ்டாக எப்போ ஃபீல் ஆகுது, மக்கள் மத்தியில் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து ஒரு குறையாக சொல்லலை, நிறையா தான் சொல்கிறேன். ரீசெண்டாக சீமான் அவர்கள் வந்து அவரை பற்றி வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. அவருடைய அந்த பட வெளியீட்டு விழாவில் வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த படம் வெளியிடப்படுது. அப்போ சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் பேனர் கிழிச்சிட்டாங்க, ஸ்க்ரீன் தரப்படலன்னு. ஆக்சுவலாக அது ஸ்க்ரீன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு நானே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். அப்போ வந்து இந்த ஹெல்ப் பண்ணுற விஷயத்தை இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உமாபதி அப்படிங்கிற பத்திரிகையாளர், அவர் வந்து ஒரு திராவிட சப்போர்ட்டர் அப்படின்னு தான் எனக்கு தெரியும், என்னோட புரிதல். ஆனால் அவர் பத்திரிகை பணியில் ரொம்ப நாளாக வந்து செஞ்சுருக்காரு. இன்ஃபேக்ட் கருணாவெல்லாம் போயிட்டு வந்து தந்தி டிவிக்காக இன்டர்வியூலாம் வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப நாளாக ஊடகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால்
திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சந்திரபாபு நாயுடுவை பத்தி ஒரு புத்தகத்தை கூட எழுதுனதா கேள்விப்பட்டேன். சொல்லுங்க. அவரோட நம்பிக்கை, அவர் அரசியல் சார்பெல்லாம் நம்மளுக்கு நிறைய வந்து முரண் இருக்கு. ஆனா ஹீஸ் பீன் தேர், இந்த மீடியா ரொம்ப நாளா வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நந்தா அவரும் வந்து அறம் நாடுமன் சேனல்ல உட்காந்து பேசுறாங்க. அவங்க தான் முதல் முறையில் ஹூஸ் டைம் பெல் ஃபார் த கேட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மாதிரி வந்து முதல் முறையாக சில விஷயங்கள்லாம் வந்து ஓப்பன் பண்றாங்க. இப்போ வேணாலும் பாலாவை பாராட்டுவோம், சில பேர் வந்து சந்தேகப்படுவோம், எப்படி இதெல்லாம் வந்து பண்றாரு அவர் சம்பாத்தியத்துக்கு பண்ண முடியுமா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு, ஏன்னா அதில் பப்ளிசிட்டியும் இருக்கு அப்படிங்கிறதுனால. அப்படி இருக்கிறப்ப இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி பல பேர் இருக்காங்க, இதன் மூலியமா நம்ம நாட்டுக்கே வந்து பேராபத்து வரும். அந்த நேபாள் கலவரத்து கூட வந்து இது பண்ணி பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை வளர்த்து விட்டு பின்னால் ஏதாவது ஒரு அஜெண்டாக்காக யூஸ் பண்ணாங்க, அந்நிய கைக்கூலி மாதிரி பேசிட்டு கடைசியில் சில விஷயங்கள்லாம் சொல்லாமல் முடிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது வீடியோவில் வந்து ஓப்பன் பண்ணப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் மேட்ரு, அதுக்கப்புறம் அந்த ஆப் ப்ரொமோஷன்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதற்கு பின்னாடி இருக்கு. அவர் சொன்ன பொய்கள், அதில் இருக்க அந்த நம்பரில் இருக்கிற மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்த கட்டமாக வெளியிடுறாங்க. இது எல்லாம் இதுக்கு 2 வீடியோ கொண்டு பாலா வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து போடுறாரு. அதில் வந்து நான் ஒரு தினக்கூலி அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாலும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் உண்டான ஆதாரங்களும் தரவுகளையும் அவர் வந்து சப்மிட் பண்ணல, சொல்லலை. அவர் வந்து சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியாயமான ஒரு ஆன்சர் கொடுக்கல. அதனால தான் அந்த செகண்ட் வீடியோவை அவங்க வந்து போட்டாங்க. இதற்கு நடுவில் நானும் பாரிசாலன் அவர்களும் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் எங்ககிட்ட எதுவும் வந்து சேராததுனால இப்படி வந்து அவர் உதவி ஜென்ரலாக பேசுனீங்க. கேமராக்கு முன்னாடி பண்ணுறது தப்பு, அதில் நாங்கள் எந்த மாற்றத்தையுமே வச்சுக்க மாட்டோம். நீங்கள் உதவி பண்ணுங்க, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க, நீங்கள் திறமையால தான் விஜய் டிவியில் வந்திருக்கீங்க, ஏதோ சும்மா யாரும் உங்களை தூக்கி விடல. அது வரைக்கும் கேபிஒய் பலம் தான் இன்னும் பேசிட்டு இருக்கோம். சரியா, அந்த கேபிஎன்ற ஷோவில் இவரை பார்த்துருக்கோம், எல்லாருமே இவருக்கு ரசிகராக இருந்திருக்கும், இவருக்கு வந்து இவர் அந்த காமெடிக்கு வந்து சிரிச்சிருக்கோம். பட் கேமரா முன்னாடி உதவி பண்ணுறது தப்பு, இவரு இல்லை யார் பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் வந்து பேசிக்கணும். அதற்கப்புறம் வந்து பாரி அவர்களுக்கு சில தரவுகள் வந்து சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரே தேடி போயிட்டு இவர் பண்ணியிருக்க ப்ரொமோஷன்லாம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்காரு. அதை பற்றி பேசுமா மக்கள்கிட்ட கேட்டோம், மக்கள் பெரும்பான்மை பேசுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஸ் குறித்து என்னென்ன ஆப்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, உதவி பண்ணுறதுல எதர்ச்சியாக இவர் நடந்த மாதிரி சொல்கிறத, பட் எதர்ச்சியாக எதுவுமே நடக்கலை, எல்லாமே பிளான்டுன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம வந்து பேசணும். இது மக்களுக்கு இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக உதவி நீயும் செய்ய மாட்டேன், செய்கிறவனையும் ஏன்டா அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஒன்று உதவி செய்கிறது இதுதான் உதவி செய்கிறது, இப்படி செஞ்சாதான் உதவி செய்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணி வச்சு உதவி வாங்குறவங்க மூஞ்சி காட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை நியாயப்படுத்தி மக்களுக்குள்ள இந்த அளவுக்கு உள்ள செலுத்திட்டாருன்னா இதுதான் உதவியாக இருக்க போறோம்னா இந்த மாதிரி உதவி யாருமே செய்யவே தேவையில்லைங்கிறனா கடைசியில் வந்து உதவிக்கான ஒரு மரியாதையே வந்து போயிடும். அந்த ஒரு கல்ச்சரை வந்து முடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ராபின் ஹுட் மாதிரி வந்து ஒரு 10 பேர்கிட்ட திருடி வந்து 50 பேரை வாழ வைக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா பல பேருக்கு வந்து கெடுதல் செஞ்சு சில பேரை வாழ வைக்கிறது அப்படிங்கிறது முடியவே முடியாது. இந்த லா ஆஃப் நேச்சரில் இயற்கை பண்ணுறப்போ அது கரெக்டாக பண்ணணும். அதில் மனுஷன் வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் பண்ணா அப்படின்னா கடைசியாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் பேட்டர்னாக தான் மாறி போய் நிற்கும். எல்லாருமே உதவி பண்ணுறங்கிறதுக்காக இது மாதிரியே பண்ணிட்டு இருப்பான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபாச நடிகராக இருந்து அதில் வரக்கூடிய காசெல்லாம் வச்சு ஏழைங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா வந்து ஏழைங்களை படிக்க வைக்கிறேன் ஓகே, பட் என் மேலே ஒரு மரியாதையாக நீங்கள் வந்து பார்ப்பீங்களா? சரி, ஒரு பெட்டிங் ஆப்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்து நாளைக்கு நான் அதாவது வந்து தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு வந்து ஒரு கேள்வி பதிலாக நீங்கள் என்ன உங்கள் இன்டர்வியூ கூட வந்து கூட மாட்டீங்க. அதையும் தாண்டி இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய லாபத்துக்காக வீடியோவில் நல்ல கருத்து பேசுவேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடை நான் பேசிட்டு அந்த மாதிரி ஒரு யூடியூபராக நான் மாறிட்டேன் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் என் கூட பழகுவீங்களா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க தெரியுது. அந்த வகையில் பாலா அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவரும் வேணா ஒத்துக்கிறோம். ஆனால் இது வந்து அது அந்த நல்ல மனசுக்காக மட்டும் செய்யலை. இதற்கு பின்னாடி நிறையா வந்து ஃபண்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னதில் நிறையா பொய் இருக்குது. அதுக்கு ஆம்புலன்ஸில் ஆரம்பித்து நிறைய விஷயம் சொல்லிட்டுருக்கலாம். அண்ட் பேடான ஆப்ஸ் நிறையா வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னைக்கு தன்னை காட்டு இமேஜில் நிறையா விஷயங்கள் உண்மை இல்லை. மக்கள் வந்து இதே மாதிரி வரக்கூடிய நபர்களை சந்தேகிக்க கற்றுக்கணும். ஏன்னா இப்படி வரவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சின்ன நடிகராக வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்துட்டு அப்புறம் அரசியல் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ மக்கள் வந்து ஈஸியாக திரையில் பார்க்குறவங்க மேலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. அதற்காக வந்து எல்லா காலகட்டத்திலையும் ஓட்டு போட்டுருவாங்களான்னு தெரில, எனக்கு தெரில. கடவுள் தான் அது பதில் சொல்லணும், காலம் தான் பதில் சொல்லணும். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து நின்றுவாங்க. அந்த ஒரு இடத்துக்கு வந்து நான் உதவி செஞ்சுட்டேன், இதுதான் கரெக்டான வழி, அதனால நான் வந்து என்னை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. இன்னைக்கு அவர் பாருங்க, அவருக்கு யாருமே கேள்வியே கேட்கக்கூடாது. கேட்டா நீங்க வந்து மனுஷனே இல்லை துரோகி இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த எல்லாருமே கேள்விக்கு உட்பட்டவங்க. நீங்க கண்டிப்பா கடவுள்களே வந்து கேள்வி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. நாளைக்கு இந்த மாதிரி நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்சஸா வந்தா என்ன பண்ணுவீங்க? நானே வந்து 2 வீடியோல பேசியிருக்கேன். இப்போ இந்த வருஷமும் பிக் பாஸ் நடக்க போகுது. பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் திராவிட சப்போர்ட்டர் மாதிரி இன்னொருத்தர் தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸை கொண்டு வந்து அதில் அந்த மைண்டில் விளையாடுறாங்க பாருங்க.
கடைசியில திராவிடம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை ஜெயிக்க வச்சு முடிச்சாங்களா? கண்டிப்பா. சாரி, தமிழ் தேசியம் ஜெயிக்கிற மாதிரி முடிச்சாங்க. ஆனா தமிழ் தேசியத்துக்கும் அந்த ஷோக்கும் சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி இந்த வருஷமும் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக பல பேரை உள்ள விட்டு அவங்கள பெரிய இன்ஃப்ளூயன்சராக மாற்றி கரெக்டாக பிக் பாஸ் முடியற இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் இருக்கும். இவங்களோட ஃபேமும் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து அரசியலுக்கு ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட வச்சா இது நியாயமா? ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஷோல வந்து 100 நாள் அவங்களோட கேபிஒய் பாலாவும் அப்படி செய்வாருன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி யார் வேணா வச்சு செய்யலாம். அதனால அதை வந்து முடிச்சு விடணும், உடச்சு விடணும்னா அவங்கள நம்ம காலி பண்றதில்ல, மக்களை வந்து பகுத்தாய்ந்து பார்க்க தெரியாது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சந்தேகிக்க தெரியணும். எல்லாருமே கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. ஏன்னா நீங்க இந்த விஷயத்துக்கு நம்பக்கூடிய ஒரு நபர்கள் நாளைக்கு உங்களுடைய நாட்டின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம முட்டாளா இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதுல ஒண்ணா வருவோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து பிரேக்கப் பண்றாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இதுக்கு பின்னாடி சர்வதேச சதி இருக்கும், நேபாளில் வந்த மாதிரி ஒரு ஆட்சியவே கவிழ்க்கின்ற அளவிற்கு புரட்சியை தூண்டுற ஆட்களை எல்லாம் இப்படி எல்லாம் வளர்த்து விடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. ஒரு சாதாரண பத்திரிகையாளரான உமாபதி கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச இந்த விடயம் இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அரசு நிறுவனங்களுக்கு தெரியாதா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு கேபிஒய் பாலா வந்து ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் கிரைம் பண்ணுறாரு அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு, குறிப்பாக வந்து வெளிநாட்டில் இருந்து இவருக்கு அதிகமாக ஃபண்டு வருது அப்படின்னா அதையெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு இடி, இன்கம் டேக்ஸு, என்ஐஏ அப்படின்னு 1008 அமைப்புகள் இருக்கு. இவங்க எல்லாருக்கும் தெரியாதது இந்த உமாபதி கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா? இவர் சொல்றது உண்மை அப்படின்னு நான் எப்படி நம்ப முடியும்? இப்ப நீங்களே பேசும்போது சொன்னீங்க உமாபதி கிருஷ்ணன் வந்து ஒரு திராவிட ஆதரவு பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னீங்க. மாற்று கருத்தே கிடையாது, அதுதான் உண்மை. இப்ப பாலா வந்து இது வரைக்கும் ஒரு 10 ஆம்புலன்ஸ் கொடுத்துருப்பாரா? அந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து உண்மை பொய் அதையெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சிரும். பல பழங்குடியின கிராமங்களுக்கு அவர் வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப தேர்தல் நெருக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸே போக முடியாத ஊருக்கு ஓட்டு கேட்டு மட்டும் நம்ம அரசியல்வாதிங்க போயிடுவாங்க. இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு எங்க ஊருக்கு ஆம்புலன்ஸ் வசதியை மட்டும் உங்களால் செஞ்சு தர முடியலை, ஆனால் ஓட்டு கேட்டு மட்டும் வந்துடுவீங்களா அப்படின்னு ஆளுங்கட்சியை நோக்கியும் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்து இப்போ ஆட்சியில் இல்லாமல் இருக்கிற எதிர்கட்சியை நோக்கியும் மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ தொடர்ந்து அரசு மேலே இப்படி விமர்சனங்கள் வருவதற்கு இவர் ஒரு வாய்ப்பாக இருக்கிறாரு. இவரை அசிங்கப்படுத்திடணும், அவமானப்படுத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்துல கூட இதையெல்லாம் செஞ்சிருக்கலாம்ல. சரி, இப்போ நீங்க சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொன்னார்ல, அதை நாங்க எங்கேயா பேசணுமா? ஆமா, சர்வதேச கைக்கூலி இல்ல அது மட்டும் தான் சந்தேகிக்கும் விதமா இருக்கு. மற்றபடி இவர் வந்து நீங்க எழுப்புறது ஒரு நல்ல சந்தேகம் தான். ஆனா அவர் கொடுத்தது ஆம்புலன்ஸே இல்லை, அதுக்கு இன்னும் பதிலே வரலையே. இல்ல அவர் விளக்கம் கொடுத்துட்டாருன்னு நீங்க தான் சொன்னீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்கேன். டாக்டர் கிட்ட பேசினேன். ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு நிறைய வரைமுறைகள் இருக்கு. எல்லாத்தையுமே ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு போய் அதுவே ஒரு அஃபென்ஸ். வருண் ப்ரோ, நான் ஏத்துக்கிறேன், இல்லன்னுலாம் சொல்லல. நான் வந்து இப்போ உங்க கூட சண்டை போட வரல, என்னுடைய கேள்விகளை நான் கேட்க வந்திருக்கிறேன். நீங்க எழுப்புற நியாயமான சந்தேகம், அதுதான் சொல்றேன். இப்ப இந்த சர்வதேச சதி இருக்குல்ல, அதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை. ஏன்னா உமாபதி கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடி, இன்கம் டேக்ஸ், ரா, என்ஐஏ இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஒரு உளவாளி இங்க உருவாகிறான், ஒரு அந்நிய நாட்டு சக்தி இங்க வந்து உருவாகுது அப்படிங்கிறது இந்த நாட்டோட பாதுகாப்பை 24 மணி நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளுக்கு தெரியாதா? ஸோ அது வந்து உண்மை இல்லை. ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை எடுத்துக்கலாம். அந்த நம்பர் பிளேட்ல ஒரே ஒரு டிஓ தப்பா இருந்துச்சு, அதை கூட நாங்கள் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதா இல்லையா? அது வெறும் அந்த நம்பர் பிளேட்டுக்கு உண்டான விளக்கம் மட்டும்தான். சரி, ஆம்புலன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸே இல்லையா? அது அவர் வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்தாருல்ல, அந்த ஆம்புலன்ஸ் எந்த பழங்குடியின கிராமத்துக்கு கொடுத்தாரோ அந்த பழங்குடியின கிராமத்திற்கு அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது இவரும் கூட போனாரு. அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து அந்த பாரம்பரிய இசைக்கருவிகளை எல்லாம் வாசிச்சு இவரையும் அந்த ஆம்புலன்ஸையும் வரவேற்றாங்க. இதற்கான புகைப்படங்களும் இருக்கு, காணொலி சான்றுகளும் இருக்கு. பாலாவே பண்ண வச்சிருப்பாரு. அவங்க அடிக்க வச்சதும் பாலா தான் பண்ண. ஒரு ஊர் மக்களே திரண்டு அவர் ஃபுல் ஒரு ஈவெண்ட் நடத்துறாரு. அவரு ஒரு ப்ராப்பர் ஈவெண்ட் நடத்துறாரு, பப்ளிசிட்டி ஈவெண்ட் நடத்துறாரு. அவரு அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணதுனால மட்டும்தான் ஏற்கனவே அவங்க பாலாவுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாலா மட்டும் அப்போ அதை செய்யல, பாலாக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அது யாருன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஏன் பாஜக கூட இருக்கலாம். ஓ, நீங்க சந்தேகம் ஒண்ணு எழுப்புறீங்களா? நானும் ஒரு சந்தேகம் எழுப்புறேன். ஏன் பிஜேபியா இருக்க கூடாது? இப்போ தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இது வரைக்கும் சமூகத்துக்கு எந்த ஒரு கருத்துமே சொல்லாதவங்க, நல்லதே செய்யாதவங்க பல பேர் வந்தாங்க.
மக்களை வந்து பாத்தீங்கன்னா சாதியின் ரீதியா வந்து பல கேவலமான வார்த்தைகள் சொன்னவங்க பல பேர் அங்க வந்துட்டு கண்டிப்பா ஏன் வராங்க? சரி, அண்ணாமலை அவர்கள் முதல்ல எப்படி வந்தாரு? நேராவே வந்துட்டாரா? இல்ல ரஜினி கிட்ட ஆடு மேய்க்க வந்தேன், இயற்கை விவசாயம் செய்ய வந்தேன். ரொம்ப பிடிச்ச பத்திரிகையான விகடன் பத்திரிகையில அவரை பத்தி வந்து என்ன மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. சரி, அதை விடுங்க. நித்யானந்தா, ஈஷா, ஜக்கி வாசுதேவ் இவங்கெல்லாம் நான் நேரம் வந்தாங்களா? இந்த மாதிரி பத்திரிகை எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க வச்சு ப்ரொமோட் பண்ணிச்சு, என்ன வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணிச்சு. அதே மாதிரி இவரும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்துட மாட்டாரு. இவருன்னு சொல்ல இந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே டைரக்டா வந்துட மாட்டாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சமூகத்துல அவங்களுக்குன்னு ஒரு பேரை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு நியூட்ரலான, இப்போ நானும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக எல்லாருக்கும் வந்து நியாயமான விஷயத்தை பேசுன்ற வரைக்கும் தான் எல்லா தரப்பும் நம்மளை பார்க்கும். இல்லை இவன் ஒருத்தருக்கு மட்டும் தான் பேசும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஆடியன்ஸே வந்து கம்மியாயிடுவாங்க. இது வந்து யூடியூப்கே அப்படின்னா மக்கள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையுமே நீங்கள் ஈஸியாக கவரணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ திராவிடம் பேசினா கவர முடியாது, தமிழ் தேசம் பேசினா, ஏன்னா டிவைடர் க்ரௌடு. ஆனால் நல்லது, உதவி, அன்பு, மர்சி இது மாதிரிலாம் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே அதுக்கு வந்து உருகிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவரை வந்து ஏன் பிஜேபி கூட வந்து உருவாக்க கூடாது சொல்லுங்க? சரி, கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்களோட ஃபேமிலியிலே ஒருத்தர் வந்து பிஜேபியில ஒரு பொறுப்புல கூட இருக்கிறாராம். இதெல்லாம் சும்மா சொல்ல, கேள்வியா சொல்ல, இருக்கிறாராம். இது வரைக்கும் அவரு ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்கிறாரா? பொலிட்டிக்கல் இப்ப விஜய் மக்கள் இயக்கம்னு வச்சிருந்தாரு, அது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டதா? இவர் வந்து பிற்காலத்துல வருவாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? விஜய் லெவலுக்கு வரலனா கூட விஜய் மாதிரி ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றேன் நானு. அன்னைக்கு நீங்க நாகப்பட்டினத்துல பாத்தீங்க, நான் வந்து களத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம். பட் நான் வந்து 2011லயே வந்துட்டேன். அது என்ன கட்சியா? அது ஒரு அமைப்பு தானே. சரி, அது வந்து அதுக்கும் கூட உங்களுடைய பதில இருந்தே நான் வந்து எதிர் பதிலும் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லணும், பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனா இப்ப அவர் செய்யற உதவியெல்லாம் நாம வந்து கொச்சப்படுத்திக்கிட்டே இருந்தா அடுத்து யாருதான் வந்து உதவி செய்ய வருவாங்க? எல்லாரையுமே மக்கள் சந்தேக கண்ணோட பாப்பாங்களா மாட்டாங்களா? அந்த உதவி செய்யற முறையை மாட்டணும்னு சொல்றோம். முறையை மாற்றணும். கேமரா நீங்க வந்து விளம்பரப்படுத்திக்காதீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். இப்ப நீங்க வந்து நீங்களும் நண்பர் பாரியும் வந்து ஒரு விவாதத்துல, அதாவது KPY தொடர்பான காணொலியில பேசும்போது சொன்னீங்க, இந்த ஆம்புலன்ஸ் எப்படி கான்டாக்ட் பண்றது, அதுக்கு ஏதாச்சும் நம்பர் இருக்கா? நியாயமான கேள்வி. இது வரைக்கும் ஒரு 10 ஆம்புலன்ஸ் கொடுத்துருப்பாரா? ஒரு ஆம்புலன்ஸ்ல முன்னாடியே நம்பர் எழுதி இருக்கு, அது ஏன் யாரும் பார்க்கலையா? ஆனா ஆம்புலன்ஸை நீங்க அப்படியே விட்டுற முடியாதுங்க, நீங்க இன்கார்பரேட் பண்ணணும். அதை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இன்கார்பரேட் பண்ணணும். நீங்க ஒரு ஆம்புலன்ஸ், அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த ஆம்புலன்ஸோட பின்னாடி கதவை திறந்து போர்வை எல்லாத்தையும் சரி பண்றாரு, உள்ள என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு காட்டுறாங்க. 108 ஆம்புலன்ஸ்ல இருக்கிற அளவுக்கான ஃபெசிலிட்டி இல்ல அப்படின்னாலும் பேசிக்கா ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு போற காம்ப்ரமைஸ் நான் பண்ணல, இருக்கிறதா நான் சொல்றேன். எதுவுமே இல்ல, நீங்க வந்து இதை வந்து முறையா பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, அடிப்படை வசதிகள் இருக்குன்னு நான் சொல்றேன், நான் பார்த்ததை நான் சொல்றேன். சரி, இப்போ அதாவது அந்த கிருமிகள்லாம் வந்து சாவாம 2% கிருமி மட்டும் ஆடிட்டே இருக்குமே, அந்த மாதிரி இதுல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க எல்லாமே இருந்தா மட்டும்தான் அது ஆம்புலன்ஸ். இப்போ அமரர் ஊர்தி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு தேவைன்றது ரொம்ப கம்மியா இருக்கும் அதுல. ஆனா ஆம்புலன்ஸ்ன்றப்போ ப்ராப்பரா ஃபுல்லா இருக்க தான் அந்த ஆம்புலன்ஸ். நீ இந்த நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்குறோம்னா உயிர்காக்கும் ஒரு கவச வண்டியா தான் அது இருக்கணும். அதுவே வந்து நிறைய தேவைகள் இருக்கு. அப்போ இன்னொரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு இன்னும் பதிலே வரல. அதுல ஒரு அட்டெண்டர் இருக்கணும், டிரைவர் இருக்கணும். கண்டிப்பா யாரு சம்பளம் கொடுக்குறா? சரி, கொடுக்குறாங்கன்னா கூட KPY பாலா அதை சம்பாரிச்சு வந்து கொடுத்துட்டே இருக்காரா? உணர்வுகள் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டோட இணைஞ்சுதான் செய்யறாரு. அந்த ட்ரஸ்ட்டை தான் போலின்னு சொல்றீங்களா? வந்து நானே சம்பாரிச்சு செய்யறேன்னு சொல்றாரு. இருங்க, அந்த ட்ரஸ்டோட சேர்ந்து தான் வந்து அந்த ஆம்புலன்ஸை கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 2 ஆம்புலன்ஸை அந்த ட்ரஸ்டோட இணைஞ்சு தான் வந்து கொடுத்துருக்காரு. அவங்க இந்த ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் ஒரு ஹாஸ்பிட்டலோட லிங்க் பண்ணி தான் இதை கொடுத்துருக்காரு. அவங்க இதற்குண்டான அட்டெண்டரையும் அந்த பேசிக் மெடிசன் விஷயங்கள் தெரிஞ்சவங்களையும் கொடுக்க தானே போறாங்க. அப்போ அந்த தரவுகள்லாம் கொடுக்க சொல்லுங்க. எத்தனை பேஷண்ட்ஸ் ஏற்றிட்டு போயிருக்காங்க, எத்தனை நாள் ஏற்றிட்டு போயிருக்காங்க, இது வரைக்கும் என்ன சர்வீஸ்ல இருந்திருக்கு, டிரைவர் தான் வந்தாரு, இந்த அட்டெண்டர் தான் வர்றாரு, இந்த கேஸ் என்ன ஆச்சு, எத்தனை கேஸ் வந்து உயிர் பொழைச்சாங்க, உயிர் பொழைக்கல, எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, அதெல்லாம் வந்து சமர்ப்பிக்க சொல்லுங்க. ஏன்னா உங்க மேல வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நீங்க நல்லது பண்ண நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்கன்றீங்க. அவர் தான் பிரஸ் மீட் வைக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, பிரஸ் மீட்ல இதற்கான எல்லா சாட்சி கொடுக்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்குள்ள ஏன் வந்து ஒருத்தரை வந்து குற்றப்படுத்தி அவர் வந்து தீவிரவாதி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கேக்குறேன். நீங்க ஏன் வந்து நீங்க பொறுமையா ஏன் பதறீங்க, ஏன் கமெண்ட்ஸ் எல்லாம் டிலீட் பண்றீங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்களே, அதுக்கு ஆதாரம் இல்லைன்றீங்களா? நீங்க எல்லா தளத்திலயுமே யூடியூப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், ஏன் கமெண்ட்ஸ் டிலீட் பண்றீங்க? ஏன் இவ்வளவு நாள் டிலீட் பண்ணாம வச்ச சில போஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இப்ப ஏன் டிலீட் பண்றீங்க? வருண் ப்ரோ, உங்களுக்கே நல்லா தெரியும், நமக்கும் 1000 கமெண்ட்ஸ் வரும். நம்மள பர்சனலா அட்டாக் பண்றவன், நம்ம குடும்பத்தை திட்டுற கமெண்ட்ஸ், இதையெல்லாம் நாமளே வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நான் பொலிட்டிக்கலாக பல வீடியோக்கள் போடும்போது
நான் பெரிதும் நேசிக்கின்ற ஒரு தலைவரை, அண்ணனை அவ்வளோ மோசமா பேசுவாங்க. அந்த கமாண்டை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? நாளைக்கு அதை பாக்குறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நான் ரிமூவ் பண்ணிடுவேன். என்னையும் மீறி என்ன திட்டின கமாண்டு, அண்ணனை திட்டின கமாண்டு அப்படின்னு பல கமாண்டுகள் இருந்துரும். வீட்டில் எங்க அம்மா வந்து என் வீடியோவெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு கமாண்டை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னன்னா ஒரு பக்கம் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், கமாண்டை படிப்பாங்க. படிச்சுட்டு என்கிட்ட வந்து வேதனைப்படுவாங்க. என்னப்பா உன்னை போய் இப்படி திட்டுறாங்க. அவனுக்கு என்னன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளையெல்லாம் இழுத்து வச்சு திட்டுவான். அப்போ அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதுக்காக கூட நான் நீக்கிடுவேன், பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிடுவேன். இப்படி வந்து பாலா வந்து நீக்கி இருக்கலாம்ல. ஆனா அந்த மாதிரி கமெண்டா நீக்கல, அப்படிலாம் நீக்கல. சில நியாயமான கேள்வி கேட்டதையும் நீக்கிறாருன்றீங்களா? கிட்டுக்கு பிடி அந்த முதல் அப்படி போட்டுருவாங்களே, அந்த கொக்கி மாதிரி சில கேள்விகள் வந்து பார்வையாளர்களே, ஏன்னா நம்ம சும்மா கேமரா முன்னாடி உட்காந்து கொண்டிருக்காங்க, நம்ம அறிவு அப்பெல்லாம் இல்லை, உட்காந்து பார்த்துட்டு இருக்கவங்க வந்து 10 மடங்காக யோசிப்பான். நம்மளோட ரொம்ப பிராட் மைண்டா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம இதுக்குள்ளே இருந்து எல்லா பார்வையும் இந்த ஒரு சட்டகத்திலே வந்து மாட்டிக்கிட்டு அந்த 16:9 சுருங்கிருச்சு. அந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்கறாங்க. இதற்கு என்னன்னா, யாருமே ஒரு ஃபேக் ஐடி வச்சுட்டு அவன் யாருமே தெரியல, அவனே இவனால கேள்வி கேட்க ஏன் பயந்துருக்கானா, எல்லாருமே பிடிச்சி கடிச்சு வச்சிருவாங்க, அசிங்கமா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அவனுக்குலாம் தைரியம் வருது ஒரு கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க மகிழன், நீங்க ட்ரஸ்ட்டோ என்ஜிஓவோ மோடியோட ஆட்சிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓக்களோட அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல காரணங்களுக்காக, சில நல்ல காரணங்களுக்காக, கெட்ட காரணங்களுக்காக முடக்கப்பட்டுச்சு. ஏன்னா அதில் வந்து நம்ம நாட்டுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் ஈஸியாக காசு உள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு பேர் வச்சுட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரும்பான்மையாக இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், நானே சம்பாதிச்சு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முழுக்க முழுக்க அவரை முடக்கணும், அவர் பண்ணுறதே வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல, நாளைக்கும் பாலா ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா பாலா வந்து இதோட அவர் ஹெல்ப் பண்ண நிறுத்திட்டா இவனால அவர் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி வரும். அவர் தொடர்ந்து ஹெல்ப் பண்ணணும், அவரால் எவ்வளோ முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணணும். இல்லை வேற யார் பணக்காரக்கெல்லாம் பாலாவுக்கு தொடர்பு கொண்டு அவர் ஜங்ஷன் மாதிரி யூஸ் பண்ணி அவர்கிட்ட காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்களா, அதை தொடர்ந்து அவர் செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம கேட்குற ஒரே விஷயம், அந்த கேமரா முன்னாடி அதை செய்யாமல் அது ஒரு ட்ரெண்டாக மாற்றி உங்களை வந்து ஒரு நல்லவராக காமிச்சிக்கிட்டு ஹெல்ப்னா இப்படி தான் பண்ணுன்ற மாதிரி அந்த ட்ரெண்டை நீங்கள் பண்ணாதீங்க. அதை மட்டும் இல்லை தலைவரே, எனக்கு புரியுது. இப்போ ட்ரஸ்ட்டுன்னு ஒருத்தவங்க வந்து பேர் வச்சுட்டதுனாலேயே அதை நாம் வந்து ட்ரஸ்ட் பண்ணணுமான்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு நியாயமாக படுது. நான் இல்லைன்னு மறுக்கல. அப்படி ஒருத்தர் போலியான ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு நிதியை வசூல் பண்ணி மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னா அதையெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு பல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. நான் எத்தனை வாட்டி சொல்றேன், நான் என்ன கேக்குறேன் ஆன்சர் கொடுக்கணும்னு நினைச்சேன். சரி, இடி இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பார்த்து குற்றச்சாட்டு பண்ணாங்களோ, தப்பிச்சு ஓடினாங்களோ, அவங்க எல்லாம் பிடிச்சி இப்ப கேஸ் முடிஞ்சிருச்சா? எல்லாமே அப்படிதான் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எல்லாம் நியாயமா நடக்குதா அப்படிங்கிறீங்களா? அதாவது சில விஷயங்கள்லாம் வந்து உடனே அதை பிடிச்சி அவங்கள வந்து குற்றச்சாட்டு. ஆனா அதே நேரத்துல தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை காப்பாத்துற அதே கவர்மெண்ட் வேண்டாதவங்களை இடியையும் இன்கம் டாக்ஸையும் வச்சு எப்படி நெருக்கடி பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்ப அதே மாதிரி மாநிலத்துக்குன்னு ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கிரைமை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அவங்க பாலாவை கேட்ச் பண்ணியிருக்கலாம்ல, ஏதோ தப்பு பண்ணியிருந்தா. தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டுகளாக அவர் பல உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் திடீர்னு ஆதரவு இருக்குல்ல, அதை எப்படி பண்ணாங்கன்னா அந்த அரசாங்கத்து மேலே தான் அந்த குறை வரும். இப்போ ஒரு காமெடி யூடியூபர்ஸுங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மலையும் வேஷம் போட்டு வந்து காமெடிலாம் வந்து பண்ணுவாங்க. அவங்கள வந்து இன்னைக்கு ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லா தரப்புலையும் பார்வையாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மேல 2-3 கேஸ்லாம் கூட வந்துச்சு, நிறைய கான்ட்ரோவர்ஷியல் மாட்டோம். ஏன் அரெஸ்ட் பண்ணல சொல்லுங்க? பயமா அவங்கள பார்த்து? சீச்சி. ஆனா மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களை அரெஸ்ட் பண்ணா அந்த ஹேட் அப்படியே அரசாங்கம் மேல திரும்பிடும். இப்ப மட்டும் திரும்பாமலையா இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஏங்க இதையே சேர்த்து ஏங்க வாங்கிக்கணும்? பழங்குடியின மக்கள் கிராமத்திற்கு ஆம்புலன்ஸ் வசதி, ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, இப்பதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கிற ஒரு நகைச்சுவை நடிகரே வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய அரசாங்கத்தை நடத்துற ஆட்சியாளர்களால வாங்கி தர முடியாதா அப்படின்னு மக்கள் இப்பயும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. இவரை வந்து அப்ப இருங்க, இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக டைரக்டா எதுவும் பேசல. அவரை தேவையில்லாம தொட்டா அந்த ஹேட் இன்டைரக்டா அரசாங்கத்து மேல இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருது, இவரை விடக்கூடாதுன்னு அவங்க சார்பா பேசக்கூடிய பத்திரிகையாளரை வச்சு இப்ப பாலாவா அசிங்கப்படுத்துறாங்களான்னு நான் கேட்கிறேன். அப்படி அந்த பத்திரிகை அப்ப வந்து பாரிசாலன் என்ன வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாரு, நீங்க சொல்லுங்க. நான் வந்து அப்படியெல்லாம் நான் கேட்கிறேன். நான் வந்து உமாபதி கிருஷ்ணனை மட்டும் கேட்கிறேன். உமாபதி சொல்லி நம்ம ஒண்ணும் செய்யல. அவரு அதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சாரு. அவரு சொன்ன அதை பத்தி பேசுவோம். அந்த அமெரிக்க கைக்கூலி மேட்டரை வச்சு நாங்க பேசிட்டு அதை தவிர்த்து தான் நாங்க. சரி, அதை தவிர்த்து நம்ம வந்து பாரி எழுப்பின கேள்விக்கு வரலாம். பாரி வந்து சொன்னாரு இவ்வளோ காஸ்ட்லியான மருந்தெல்லாம் இருக்கா, மருந்துக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாலா கேட்டதா சொன்னாரு. உலகத்துல பல எக்ஸ்பென்சிவான மருந்துகள் இருக்கு. அதான் அவரும் சொன்னாரு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க,
ஜொலன்சிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. ஸ்பைனல் மஸ்குலர் அப்படிங்கிற ஒரு நோய்க்காக அந்த மருந்து செலுத்துவாங்க. அதனுடைய ஒரு டோஸ் மட்டுமே 16 கோடி ரூபாய். இங்க இருக்குன்னாங்க அந்த காணொலி. இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட அரிதான நோய்கள் வரக்கூடிய குழந்தைகள் வந்து போதிய அளவுக்கு பண வசதி இல்லாம கஷ்டப்படும் போது அவங்களுக்கு பல பேர் வந்து இப்படி ப்ரொமோஷன் பண்ணி உதவிகளை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தானே பாலாவும் பண்ணாரு. அது எப்படி நம்ம குற்றம்னு சொல்ல முடியும்? இது எல்லாமே எப்படி சேனலைஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி யூடியூப்ல நீங்க பார்க்கக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ்லயே ப்ரொமோஷன்லயே இல்ல வரக்கூடிய ஃபேக் இருக்கு இல்லன்னு சொல்லல. ஆனா உண்மையாகவே இத்தனை கோடிக்கு மருந்து இருக்கா இல்லையா? இருக்குங்க. அந்த உதவி தேவைப்படும் போது இவர் செஞ்சாரா இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்னால இதை எப்படி ஏத்துக்க முடியலன்னா அந்த 2 கோடி ரூபாய் கொடுத்தாதான் அந்த மருந்தை வந்து ஒரு குழந்தைக்கு கொடுப்பான்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்களே, அதை நம்ம கேள்வி. அது கார்ப்பரேட் அரசியல். அதை கேள்வி கேட்கணும். அதற்கு துணை போற மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கிரவுட் ஃபண்டிங் அது பாலா நினைச்சா தடுத்து நிறுத்திட முடியுமா? நம்ம நினைச்சா எல்லாரையும் காப்பாத்திட முடியுமான்ற கேள்வி மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ, இந்த மெடிசன் மாஃபியா அப்படிங்கிறது சீமானே வந்து சப்போர்ட் பண்ணி 4 பக்கம் போட்டாரு. அதை நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் போட்டாரு அப்படின்னா, நான் வரேன் ஏன் போட்டாரு அப்படின்னா, எனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணனை போய் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் வாங்காத திட்டா அவர் வந்து பல விமர்சனங்களை பார்த்துட்டாரு. ஒரு நிமிஷம், அவர் எதுக்காக பாலாவுக்கு ஆதரவா அறிக்கை கொடுத்தாருன்னா, ஒரு பையன் இப்பதான் அடிமட்டத்துல இருந்து வளர்ந்து வரான், அவனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடனே அதை வந்து கொச்சப்படுத்தி காயப்படுத்தி அவனை அடக்கி ஒடிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, இது தப்பு அப்படிங்கிற கோணத்துல இருந்துதான் அவர் தன்னுடைய ஆதரவை கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் இருக்கு. நான் பார்த்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப அண்ணன் வந்து அந்த கோணத்துல இருந்துதான் பாலாவுக்கு ஆதரவு கொடுத்தாரு. நான் அந்த இடத்துல இருந்து இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். அடிமட்டத்துல இருந்து இப்ப நம்மள மாதிரிதான் பாலாவும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிப்படியா மேலே ஏறிதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. என்னடா நேத்து வரைக்கும் கீழே இருந்தான், இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டானே அப்படிங்கிற பொறாமையில அவரை போட்டு அடிக்கிறீங்களா? இப்படி நான் கேள்வி கேட்டா நியாயமா இருக்குமா? அவருக்கும் நம்மளுக்கும் அந்த சம்பந்தமே இல்லையே. சம்பந்தமே இல்லை. ஆனா அப்படி அவர் மேல பொறாமைப்பட்டவங்க இப்படி எல்லாம் அவர் மேல படிய போடலாம் இல்லையா? ஸ்மோக் இல்லாம ஃபயர் இருக்கான்னு சொல்ற மாதிரி இவ்வளோ நாள் வந்து இவ்வளவு விஷயங்கள் இவ்வளோ நாளா எல்லாத்தையும் இப்ப மட்டும் ஏன் வந்துச்சுன்னு தான் கேட்கிறேன். அதுக்கான ஆதாரங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம். என்ன ஆதாரங்கள்? இந்த ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போனா செல்லுமான்னு ஒரு கேள்வியை கேட்கிறேன். முதல்ல அவர் மேல யாருமே கேஸே போடல, இன்னும் நீதிமன்றத்துக்கு போய் செல்றது அந்த லெவலுக்கு போயிட்டீங்களே நீங்க வேணா பாருங்க. சரி, ஏன் கேஸ் போடல? இப்ப மறுபடியும் பாரியோட கேள்விக்கு வரலாம். ஆக்சிஜன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் கிரைம் பண்ற ஆப்புக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாரு பாலா அப்படின்னு சொல்றீங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இது மாதிரி பல ஆப்புகளுக்கு ப்ரொமோஷன் செஞ்சு நம்ம பார்த்துருப்போம். பல பேர் மேல கம்ப்ளைண்ட்டும் போயிருக்கு. இவர் மேல இது வரைக்கும் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் போயிருக்கா? சரி, இது மட்டும் தான் நடக்குதா? இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரைமா நடந்து கம்ப்ளைண்ட்டும் போல இவங்க மட்டும் யார் இவர் பண்ணிருக்காருன்னு சொல்றது மட்டும் இல்ல. இன்னும் ஃபேமஸ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ஆப், இது துபாகூர் ஆப்லாம் ஆமா பண்றாங்க. அதை ட்ரிம் பண்ணி அவங்க வீடியோல இருந்து எடுத்துட்டாங்க. ஒரு புண்ணியவதியோட பேரை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். அமலா ஷாஜி எத்தனை ஃபினான்ஷியல் அவங்க என்ன திட்டணும்ல உங்களுக்கு வாங்குங்க. ஏற்கனவே இந்த வீடியோல நிறைய பேர் நம்மள திட்ட தான் போறாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், யூஸ் பண்ற மாதிரி பேசணும்னா பண்ணிட்டு போய்க்கலாம். நம்ம மனசுக்கு எது சரின்னு படுது. கண்டிப்பா இப்போ வந்து நான் கேட்கறது என்னுடைய சந்தேகங்களை மட்டும்தான். சரிங்களா? நான் வந்து யாருக்கும் ஆதரவா நான் பேசல. இப்ப அந்த பெண் வந்து எத்தனையோ ஃபினான்ஷியல் கிரைமை செய்யக்கூடிய ஆப்புகளை ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பாலாவுக்கு எதிராக இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா? இப்போ பாலா வந்து இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணார். அவரை நம்பி பல பேர் பணம் போட்டிருப்பான்ல, பணம் ஏமாந்துருந்தா அவன்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்ல. அப்படி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டை காட்டுங்கன்னு நான் கேட்குறேன். கொடுப்பாங்க. இனிமேல் தான் கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு விஷயத்தை பத்தி 4 பேர் பேசினாதானங்க அது வெளில வரும். அதுக்கப்புறம் தாங்க உண்மைகள் வெளில வரும். இல்ல ப்ரோ, தரவுகள் எடுத்துட்டு போய் தான் அந்த ஆப்போட ஓனர் வந்து பாலாவை வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டான். போதுமான அளவுக்கு வருமானம் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த ஆப்பே ஓப்பன் ஆகல, அந்த பேஜ் வந்து பிளாங்கா இருக்கு. எல்லாத்தையுமே நானும் பார்த்தேன். உண்மைதான். இது நடந்து குறைஞ்சது ஒரு மாசம் இருக்கும். இப்போ வரைக்கும் பணத்தை ஏமாந்தவங்க யாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அந்த வீடியோல நாங்க கேட்டிருக்கோமே. தயவு செஞ்சு யாராவது இதுல போட்டிருந்தீங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்க, எப்படி ஒர்க் ஆச்சுன்னு. எங்களுக்கு தெரிய இன்டர்ஃபேஸை நாங்க போய் செக் பண்ணி பார்க்கல. அதனால நீங்க யாராவது பணம் போட்டு ஏமாத்தீங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லியிருக்கோமே. எங்க பேசினதுனால தாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லாமல் 2 பொண்ணுங்க வந்து தொடர்ந்து அந்த ஆப்பை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வருவாங்க போல இருக்கு. ஸோ பாலாவை அவங்க கூட நின்று பேசுற மாதிரி தெரியுது. ஸோ செயின் லிங்க்ல ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க ஃபுல் உண்மை உள்ள வரும். ஸோ அதுல பணம் போட்டு ஏமாந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட அதுக்கான வந்து சேட்டு எல்லாமே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் 4 பேர் பேசுனது அங்க வெளில வரும். இப்போ வந்து
உமாபதி அவர்கள் பேச ஆரம்பிச்சாருன்னு சொன்னதை தவிர்த்து அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட்னு நம்ம சொல்லலை. நம்ம எதுலாம் சரின்னு நினைச்சோமோ அது மட்டும் தான் நம்ம கேள்வி. அந்த மாதிரியான சந்தேகங்கள் மட்டும் பாலா அவர்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். உமாபதி அவர்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ண சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை பத்தி சந்தேகப்படுறோம் கேட்கறோம்னா எதாவது ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றோமோ அதை மட்டும் தான் பாலாவை நோக்கி நம்ம வந்து வச்சிருக்கோம். ஒருவேளை இப்ப பாலா வந்து உண்மையாகவே நேர்மையாகத்தான் ஏதாச்சும் உதவி செய்யறாருன்னு வச்சுக்குவோம். அவர் மேல இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்தி அவரை காயப்படுத்தி அடக்கி ஒடுக்கிட்டா நாளைக்கு யாருமே உதவி செய்ய வரமாட்டாங்க. நான் கேட்கிறேன், ஒடுக்கலாம் மாட்டேன். அவரே வந்து இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி ஆளுங்களா அவமானப்பட்டு பட போறோம், மேபி சாரி வீடியோ கூட போட வேண்டிய நிலைமை வரும். பாலாவோட புகழ் டபுள் மடங்கு உயரும். அதுக்குதான் சொல்றேன், உங்களுக்கு எதுக்கு அந்த அவமானம்? அவர் விளக்கம் கொடுக்குற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு போலாமே. இந்த சந்தேகத்தை எழுப்ப, அதாவது வெக்கம் பார்த்தா டெய்லி யூடியூப்ல வந்து பேசவே முடியாது. ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் சப்போர்ட் பண்ணி அசிங்கமா திட்டு வாங்கியிருக்கோம். ஏன் நீங்க ஏங்க அதை பண்றீங்க? அரசாங்கம் பார்த்துக்கணும், கடவுள் பார்த்து பாருன்னு சொல்ல முடியுமா? நம்மளோட சைட்ல இருந்து எதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செய்யறதுக்காக ஆகணும். அது நம்மளோட பார்ட் நம்ம ப்ளே பண்ணி தான் ஆகணும். நம்மளோட பங்கை வந்து செஞ்சுதான் ஆகணும். அதை தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே ப்ரோ, பொறுத்து இருந்து பார்க்கலாம் பாலா அவர் சைட்ல இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த கட்டத்துல நம்ம என்ன பேசணுமோ அதை பேசிக்கலாம். பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. கோச்சிக்காதீங்க.